ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்மளோட கிச்சனில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ் முக்கியமாக நான் சொல்கிறேன். வண்டு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பருப்பை வந்து உள்ளேயே இந்த மாதிரி சின்ன சின்னதாக அது வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது அடியிலே இருக்கிறதுனால நமக்கு பெருசாக வெளியில் வந்து தெரியாது. தீந்து போகிற டைமில் தான் நமக்கே வந்து தெரியும். அடியில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா அரிச்சு பார்த்திங்கன்னா நிறைய தூள் தூளாக அந்த மாதிரி இருக்கும். அதனால எப்போவுமே ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பருப்பு இருந்தாலுமே ஒரு தடவை அந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக அந்த டீ வடிகட்டி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொட்டும் போதே பார்த்திங்கன்னா பருப்பும் கொஞ்சமாக இருக்கிறதுனால எனக்கு சலிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பருப்பு வந்து அரிச்சு கீழே வந்து இந்த டஸ்ட்டு மாதிரி வந்து படிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தடவை சலிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன கப்பில் வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து புதுசாக போடுற பருப்பை நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த பழைய பருப்பை முதல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பருப்பு வந்து நல்லா அரிச்சு வச்சுருக்கு வண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக வாங்கின பருப்பை நம்ம அதில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பருப்பில் அந்த மாதிரி வண்டு பூச்சி புழு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக மெயினாக இப்போ நம்ம வந்து ஒரு 4 மிளகு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகுல அந்த காரத்தன்மை இருக்கிறதுனால நமக்கு அதில் வந்து வண்டு பூச்சி எதுவும் வராது. இப்போ ரீசெண்ட் டைமில் நான் இதை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. 4 மிளகு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து அந்த டப்பாவில் வந்து சேர்த்துக்கோங்க. பருப்பு கொட்டிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து சீக்கிரத்தில் வண்டு பூச்சி எதுவும் வராது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் கூட நான் அப்படியே கவரோடு காட்டிட்டு அப்படியே ஃப்ரீசரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். தேவைப்படுற டைமில் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். வீட்டில் தேங்காய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தேங்காயை அந்த ஓட்டில் இருந்து தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காயோட பின்பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் அந்த தோல் இருக்கலையே அது எல்லாத்தையுமே தனியாக சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒயிட் கலரில் உங்களுக்கு இந்த தேங்காய் கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தேங்காயை வந்து மாத கணக்கில் கிடையாதுங்க, வருஷ கணக்கில் கூட நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். நிறைய வந்து ரெசிபீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீஸை ஒரு மிக்ஸி கப்பில் வந்து சேர்த்துக்கிட்டு நல்ல பொடியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது பால் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி செய்யாமல் நல்ல உதிரி உதிரியாக இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை வந்து பல்ஸ் மோடில் போட்டு சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா பியூர் ஒயிட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து வச்சுக்கிட்டு இந்த தேங்காயை கொட்டி அப்படியே நைஸாக இதை வந்து வறுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே இதை வந்து லைட்டாக வந்து நீங்கள் அப்படியே கலரி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னாலே போதும். லைட்டாக உங்களுக்கு கலர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டட் கண்டெய்னரில் வந்து போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணலாம். வெளியிலேயே உங்களுக்கு 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வந்து சர்க்கரை போட்டு நீங்கள் அதாவது அந்த குழந்தைங்களுக்கு ஸ்டஃபிங் மாதிரி கூட உள்ளுக்குள்ளே வந்து வச்சு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ கொழுக்கட்டெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த தேங்காய் துருவலை எடுத்து கொஞ்சமாக வந்து சர்க்கரை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்காக உள்ளே வச்சு பண்ணலாம். அதே சமயத்தில் புட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் மேலே தூவிட்டு சாப்பிட கொடுக்கலாம். இல்லைனா ஸ்வீட் ரெசிபி கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தடவை பாத்திரம் கழுவும் போதும் அந்த சோப்பை தொட்டு தொட்டு கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? இல்லை லிக்விடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதே பிரச்சனை இருக்கும். தொட்டு தொட்டு நம்ம வந்து கழுவிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு கூட பாத்திரத்தையும் ரொம்ப ஈஸியாக எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரே ஒரு சோப்பு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து விம் சோப் எடுத்திருக்கேன். அந்த சோப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கார்னரில் லைட்டாக அந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இதுவே எனக்கு ஒரு 3 வேளை 4 வேளை பாத்திரம் கழுவுறதுக்கான லிக்விடு எனக்கு வந்து இதில் கிடச்சிரும். இதில் இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த சோப்பை வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. கை வச்சு நல்லா இதை வந்து கரைச்சி விட்டுருங்க. கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆயில் பாட்டில் அப்படிங்கிறதுனால அந்த மூடியில் சின்னதாக ஒரு ஓட்டை கொடுத்துருக்குறாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி பாட்டில் இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பாட்டில் இல்லை, நார்மல் பாட்டில் இருந்ததுன்னா 1-2 ஓட்டை வந்து அந்த மூடியில் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா அந்த பாட்டிலை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த லிக்விட் வந்து நல்லா வரும். ஸோ அதுக்காக தான்
இப்போ இது வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு, இப்போது நான் சிங்கில் வந்து பாத்திரம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறமாவோ இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுறோன்னா இப்படி வந்து சிங்கில் போட்டு வச்சுருப்போம்ல, இப்போது நிறைய வேஸ்டேஜ் இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய் இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டு வெறும் பாத்திரம் வரைக்கும் சிங்கில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லிக்விட் இருக்குல்ல, அதை ஒரு 2-3 தடவை எல்லா பாத்திரத்துலேயும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரப்பரை வந்து தண்ணியில் தொட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பாத்திரத்தையும் எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரே தடவையிலேயே மொத்த பாத்திரத்தையும் வந்து கழுவி முடிச்சிடலாம். கஷ்டமே இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது லிக்விடோ இல்லை சோப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து தொட்டு தொட்டு வந்து நம்ம கழுவும்போது சில டைமில் அலர்ஜி கூட ஆகும். இது வந்து அந்த மாதிரி ஆகாது. நம்ம லிக்விடாக ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்குமே எல்லா பாத்திரமுமே நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை அந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 4 டைம் 5 டைம் கூட நீங்கள் வந்து பாத்திரம் கழுவலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, சிங்க்கு ஃபுல்லாகவே வந்து எனக்கு பாத்திரம் இருந்தது. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கொஞ்சோண்டு சோப்பு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எனக்கு மீதி வந்து இவ்வளோ தண்ணி வந்து இன்னும் இருக்குது. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் சேவிங்கான ஒரு டிப்பாகவும் இருக்கும். கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக வந்து பாத்திரம் கழுவலாங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பரோட்டா செய்யணும் அப்படின்னா அதுக்கு மைதா மாவு தான் வேணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம வந்து சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற அந்த கோதுமை மாவு யூஸ் பண்ணியே நம்ம வந்து அழகாக வந்து பரோட்டா செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக எப்படி லேயராக வந்து பரோட்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி வந்து சப்பாத்திக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அந்த மாவை இந்த மாதிரி நல்லா அந்த கல்லோட சைஸுக்கு வர்ற மாதிரி சூப்பராக விரித்து தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவை இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே மடித்து வந்து எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் மடிக்கும் போதே அந்த மாவு வந்து மடிப்படுற இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பரோட்டாக்கு தேய்ச்சி போடும்போது நல்லா உங்களுக்கு லேயராக சூப்பராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மாவை அழகாக தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வச்சுட்டு இப்படியே உருட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு பூ போல் இப்படி வந்து ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இதை அப்படியே வந்து வச்சு நீங்கள் கல்லில் ஒரு 2 தேய்ச்சிட்டு அப்படியே நீங்கள் பரோட்டா போட்டிங்க அப்படின்னா நல்ல லேயராக உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பரோட்டா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணலாம். பரோட்டாவுக்கு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் தேய்க்கிறீங்க அப்படின்னா மேல் பக்கத்தில் மட்டும் லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. பின்பக்கம் திருப்பி போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த லேயர் எல்லாமே மாறி போயிடும். நமக்கு ஷேப்பும் வந்து கரெக்டாக வராது. இந்த மாதிரி ஒரு சைஸுக்கு உங்களுக்கு போதும் அப்படின்னா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாக நான் ஆயில் போட்டிருக்கேன். அப்படியே அதை வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பரோட்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவு, முட்டை இதெல்லாம் யூஸ் பண்ணி மணிக்கணக்காக மாவு பிசைஞ்சு ஊற வச்சு அப்படி செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக நீங்கள் சப்பாத்தி செய்யும்போதே குழந்தைங்க கேட்குறாங்க, அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டக்குன்னே செஞ்சு கொடுத்துடலாம். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்பு தான் இது. உங்களுக்கு கரெக்டாக மைதா மாவில் தான் வேணும், கடைகளில் கிடைக்கிற மாதிரி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மைதா மாவு, முட்டை அதெல்லாம் வந்து சேர்த்து கூட மாவு பிசைஞ்சு இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நல்லாவே உங்களுக்கு வரும். சுட வந்து எடுத்ததுக்கப்புறம் கல்லில் வச்சு 4 தட்டு தட்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக லேயராக உங்களுக்கு வந்து பரோட்டா ரெடி ஆயிரும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்மளோட வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு 2 தடவை இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாஷிங் மிஷினில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து வராமல் இருக்கும். எப்போவுமே நல்லா நீட்டாக க்ளீனாகவே இருக்கும். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த உள் பக்கமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா லைட்டாக சுற்றி இப்படி தொடச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கே வந்து தெரியும், அழுக்கு வந்து சூப்பராக விட்டு வந்துடும். ஏதாவது ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் துடைக்கிறதா இருந்தாலும் துடைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே வந்து துடைச்சி காட்டுறேன். லைட்டாக வந்து இப்படி வந்து துடைக்கும் போதே உங்களுக்கு நல்ல அழுக்கு விட்டு வர்றது தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே துடைச்சி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நமக்கு துணி துவைக்கும் போது தண்ணி வந்து நல்லா அந்த பக்கம் ஃபில்டர் ஆகி போகும் இல்லையா? இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளேயும் வந்து நிறைய டஸ்ட்டு வந்து பிடிச்சிட்ருக்கோம். ஆல்ரெடி இதில் இருந்த டஸ்ட் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நிறைய நம்ம வந்து பெட்ஷீட்டு அந்த மாதிரிலாம் போட்டு துவைக்கிறோம் அப்படின்னா அந்த சின்னதாக அந்த நார் மாதிரி உள்ளுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாகவே செட் ஆகிருக்கும்.
ஸோ அது எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணணும். அந்த பாக்ஸுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து அழுக்கு ஃபுல்லாக பிடிச்சிட்ருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் வந்து ஆன் பண்ண உடனேயே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அது வந்து இந்த இடத்துல இருந்து தான் வரும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழுக்கு வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நாள் நான் வாஷிங் மிஷின் வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த பின்பக்கத்தில் இருக்கிற அழுக்கை நான் வந்து கவனிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப அழுக்கு வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருந்தது. ஸோ இப்படி வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா மிஷின் வந்து ரன் ஆகும்போது ரொம்பவே ஸ்மெல் அடிக்கும். இப்போ ஃபுல்லாக இதையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சி கொடுத்துடலாம். இப்போ தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி நான் அந்த பாக்ஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பாக்ஸை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் போட்டு நம்ம வந்து செட் பண்ணிடலாம். மாதத்தில் 2 தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா நம்மளோட வாஷிங் மிஷின் வந்து எப்போவுமே சுத்தமாகவே இருக்கும். இன்றைக்கி ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போ அந்த தேங்காயோட அந்த நார் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம தூக்கி போடாமல் ஒரு 2 விதமான டிப்ஸ் இதில் வந்து சொல்லியிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக இப்படி வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. அது ஒரு மாதிரி திக்காக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா தனித்தனியாக இப்படி நார் நாராக வர்ற மாதிரி பிரித்து வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதிலேருந்து கீழே கொட்டுது பாருங்கள் நிறைய டஸ்ட்டு. அந்த தேங்காயோட அந்த வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து இன்னொரு டிப்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து தனியாக இருக்கட்டும். ஒரு கத்திரிக்கோல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இதை வந்து நல்ல ஷேப்பில் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பின்னாடி முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஷேப்பாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு குச்சி வந்து எடுத்திருக்கேன். இப்போ அடியில் கட் பண்ணினதுக்கப்புறம் மேல் பகுதி அதாவது மொனப்பகுதியிலையும் கட் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக அந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்திருக்கேன். அந்த குச்சியை வந்து நடுவில் விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்டு இல்லைன்னா அந்த மாதிரி நீங்கள் ஹேருக்கு வந்து போடுற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பேண்டு இருந்துச்சு அப்படின்னாலுமே போட்டு நல்லா இறுக்கமாக டைட் பண்ணி சுற்றிருங்க. அது வந்து கலண்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3-4 சுற்று கூட நான் வந்து போட்டு விட்டுருக்கேன். அவ்வளோதான். இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம டெய்லியும் வந்து தோசை ஊற்றும்போது அந்த தோசை கல்லுக்கு வந்து தேய்க்கறதுக்காகவே வெங்காயம் வந்து கட் பண்ணி தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மாதம் வரைக்கும் கூட நீங்கள் இதுவே ஒரே ஒரு ப்ரஷ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசை தவாவில் நான் இப்படி வந்து அப்ளை பண்ணி விடுறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத நிறைய பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கூட நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது பூச்சிகள் எதுவும் வந்து அது மேலே ஏறாமல் இருக்கிறதுக்காக இப்படி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ இந்த வேஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடுகளில் வந்து செடியெல்லாம் வச்சுருக்கீங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட்டுக்கெல்லாம் இது செம சூப்பரான ஒரு உரம் அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே தேங்காய் நார் கிடச்சிது அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி மணி பிளான்ட்லலாம் போட்டு பாருங்கள். நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் உங்களுக்கு. நான் எப்போவுமே வந்து தேங்காய் நார்லாம் வந்து இந்த மாதிரி சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மணி பிளான்ட்டில் இந்த மாதிரி போட்டு விட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் செடி இருக்கிற தொட்டிகள்லையும் ஃபுல்லாக வந்து போட்டுருவேன். கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்க்குறீங்க. சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம திரும்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.